இது வந்து பட்டர்புரம் நாங்குநேரி ஒன்றியம் நினைக்கிறேன். நாங்குநேரி ஒன்றியம் தானே? நாங்குநேரி ஒன்றியம். இந்த மலைக்கு தெற்கு புறம் நம்பியாறுங்கிற ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு, அதாவது நார்த்து 55 டிகிரி பெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்கும். பாறைன்ற உட்சரிவு தென்மேற்கு திசையை நோக்கி இருக்கும். இது ஓரளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் உள்ள ஏரியா. இந்த ஏரியா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேன் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே நமக்கு ஒரு பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. இது டிஸ்டன்ஸ் வந்து 45 மீட்ரு டிஸ்டன்ஸு, டெப்த்து வந்து 150 மீட்ரு டெப்த்து. இது ரெண்டாவது ஸ்கேனு, 45 மீட்ரு லென்த்து, 160 மீட்ரு டெப்த்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் எதிர்பார்த்தபடியே 16வது மீட்டரில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 80 மீட்ரு அல்லது 90 மீட்டருக்குள்ளே அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 400 அடிக்குள்ளே அதில் தண்ணி வந்துடும். இது ராஜாக்கல் மங்கலம் அப்படிங்கிற ஊரினுடைய மலை. இந்த மலைக்கு அடுத்து நம்பியாறு இருக்குது. பழங்காலத்து கோயில், ஒரு அரண்மனை இருந்ததை கூட நான் படிச்சிருக்கேன். புதைப்பொருள் ஆராய்ச்சி நடக்கக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த நம்பியாற்று படுகையை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டடி பண்ணால் புதைப்பொருள் படிமம் கிடைக்க வாய்ப்புள்ள இடம் இது. இது மூணாவது ஸ்கேனு, 45 மீட்ரு லென்த்து, 160 மீட்டர் டெப்த்து. இந்த ஸ்கேனில் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு போர் இருக்குது. அது வந்து மழைக்கு பிறகு, போன வருடம் அதிகமான மழை பொழிவுக்கு பிறகு தண்ணி குறைவாக கொடுக்கு. காரணம், கீழே வந்து போர்வெல் சில்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி வறட்சியான காலத்தில் அது நல்ல அதிகமான ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. நல்ல அதிக மழைக்கு பிறகு அது கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்குது. அது காரணம் சப்பு வந்து ஹோல்டர்ஸு அது சில்ட்டிங் ஆகிருக்கும் போல படுது. இப்போ அந்த ஸ்கேனில் அது தெரியும். இந்த மூணாவது ஸ்கேனில், ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் தான் அமைஞ்சது. அதனால் அதை அடையாளம் பண்ணலை. இது நாலாவது ஸ்கேன் நடக்கு. 45 மீட்ரு லென்த்து, 160 மீட்ரு டெப்த்து. மூணாவது ஸ்கேனில் 40வது மீட்டரில் ஒரு நீரோட்டம் ஆரம்பம் மாதிரி அறிகுறி வருது. அதை உறுதி பண்ணுறதுக்காக அடுத்து இந்த 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த 3வது ஸ்கேனில் ஏற்கனவே உள்ள போரு ஸ்கேன் ஆச்சு. அந்த போரு வந்து இப்போ அந்த வாவு கிடக்கு. பட் ஆல்மோஸ்ட் ட்ரை மாதிரி ரிப்போர்ட் வருது. அது 2 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த மோட்ரு ஓடுது விட்டு விட்டு. இந்த நிலத்தடி நீர் ஓட்டம் ஆறு மாதிரி தான் நமக்கு. மழை பெஞ்சால் ஆற்றுல தண்ணி போகிற மாதிரி இது இந்த ஓடை வாவு வந்து ஏதாவது ஒரு காரணத்தால் அது ட்ரை ஆகிடுது. அது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனாலேயோ அல்லது அதுக்கு ரீசார்ஜிங் ஏஜென்ட் அடப்பட்டதுனாலையோ இதனாலேயோ அது ட்ரை ஆகிடுது. ஈவன் நம்ம வந்து மேனுவலாக நம்ம ஒரு ரீசார்ஜிங் பாயிண்ட் பண்ணாலுமே அடையாளப்படுறதுக்கு சான்ஸ். அதில் நீங்கள் அந்த இடத்துல ரீசார்ஜ் பண்ணால் அது ரெக்கு போயிடும். இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதை வச்சு பள்ளத்தில் இருக்க வச்சு தான் அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆமாம். ஹைட்ராலஜிக்கலி சூப்பர் லொக்கேஷன் இந்த இடம். 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். சுமாரான இடம். இதெல்லாம் ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் நல்ல அருமையான கண்டிஷன் உள்ள ஏரியா. பாறை அமைப்பு கொஞ்சம் கடினமான பாறையாக தான் இருக்குது. அது மேசிவ் ஹார்டாக இருக்குது. கிணறு அமைக்க இது சூப்பர் இடம். இந்த இடம்லாம் மழை அடிவாரம், வாட்டர் லெவல் கண்டிப்பாக மேலே இருக்கும். அருமையான இடம்.
5வது ஸ்கேனு. இந்த மலை அடிவாரம். 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 5வது ஸ்கேனோட இந்த இடம் முடியுது. இது வந்து இருக்கிறதுலே ட்ரைனேஜ் முடிகிற இடம். எல்லா இங்கே பயிர மழை தண்ணீர் ஃபுல்லாக இங்கே தான் வந்து சேரும். இதுக்கு அடுத்து ஆற்றுல சேருது, நம்பி ஆற்றுக்கார ஆற்றுல. இந்த இடத்துல போர்வெல் பாயிண்டோ கிணறு பாயிண்டோ அமைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் மிக மிக அருமையாக இருக்குது. இப்போ நான் திருப்பூர் அந்த சைடு போகிறீங்கன்னா, கோயம்புத்தூர் போகிறேன்னா ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் 0வாக இருக்கும். ஹைட்ராலஜிக்கல் ஃபேவரபுளாக எதுவுமே இருக்காது சைட்டு. ஆனால் இது வந்து ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சின்ன பிளவு, பாறை பிளவோ அல்லது ஒரு 60-70 அடி சிதைவு பாறையாக கிடைச்சாலே நல்லா தண்ணி வந்துடும் இந்த இடம்.